கோடை வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. சிறுவர்கள் எல்லாம் லீவில் வந்து அங்கேயும் இங்கேயும் வெயிலில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாய் பூனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாயும் ஜாஸ்தியாக இருக்குது, பூனையுடைய பெருக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக 15 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களையும் வயதானவர்களையும் அந்த மிருகங்கள் தாக்குகின்றன. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஒரு ஆட்டை பழகிட்ட பிறகு அவர் நமக்கு எது செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் முதல்ல நமக்கு நல்லா தானே இருந்தார், பழகி இருந்தாருன்னு ஒன்று நம்ம அவர்கிட்ட பழகிறத விட்டுருவோம், அவருக்கு ஒன்றும் நம்ம தீங்கு செய்ய மாட்டோம். ஆனால் மிருகத்தினுடைய குணம் என்னன்னா, நல்லா பழகினவங்களை தான் அது முதல்ல அட்டாக் பண்ணும். வளர்த்துக்கிட்டே இருப்பார், அவர் தான் முதல்ல கடிக்கும். நாய் ஆகட்டும் பூனை ஆகட்டும். நீங்கள் யானையை பாருங்களேன், அறிந்தறிந்தும் தன் பாகனையை முதல்ல அந்த பாகனை தான் முதல்ல கொள்ளும். சர்க்கஸில் இந்த சிங்கத்து வாயில் தலையை விட்டுக்கிட்டே இருக்கும், பொம்பளையோ ஆம்பளையோ, கடைசியில் அது ஒரு நாளைக்கு கடிச்சிடும். ஸோ இந்த மிருகங்களின் குணம் நமக்கு நல்ல வளர்த்தவர்கள் தெரிந்தவர்களை தான் முதல்ல அட்டாக் பண்ணும். உதாரணமாக 2 நிகழ்ச்சியை நம்மளால் நடந்தது நான் சொல்லி, நீங்கள் இந்த கோடை வெயில் சிறுவர்களை நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வை சொல்கிறேன். உதாரணமாக எனக்கு ஒரு நண்பர் அந்த திருப்பாப்புலியூரில் மைதானத்துக்கு பின்னால் ஒரு மாதா கோயில் இருக்குது, அங்கே ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், எனக்கு ரொம்ப நண்பர். நான் வங்கி இருக்கும்போது அவர் வந்து ஒரு அல்சேஷன் நாய் வளர்த்துட்டு இருந்தார். அவருடைய பெரிய பையன் மிகவும் பிரியமாக அந்த நாயை வளர்த்து வந்தான், தேவையான உணவு கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இது மாதிரி ஒரு கோடை காலத்தில் அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்ச உடனே வெறினாக்கா அந்த ரேபிஸ்ன்ற ஒரு வைரஸ் அந்த நாய்கிட்ட இருக்கும். எல்லா நாய்க்கும் அது இருக்கும். ஆனால் அது எப்போ அது வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும்னா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ரேபிஸ் அந்த வயிற்றில் இருக்கும், அது அப்படியே வந்து இந்த வெயிலுடைய தாக்கத்தில் அதனுடைய மூளையை அட்டாக் பண்ணும்போது அந்த நாயோ பூனையோ அந்த மூளையில் அதுக்கு முதல்ல தெரிஞ்சது ரொம்ப அன்பாக வளர்த்தவங்கள தான். ஸோ முதல்ல அவனை தான் அட்டாக் பண்ணது. அந்த பையனை அந்த நாய் விரட்டி கடிச்சிச்சு. அவனை எங்கெங்கே ஓடி போய் பார்க்குறான். அந்த இடத்துல அண்ணாநகரில் இருந்தாங்க, அதுலேருந்து திருப்பாப்புலியூர் வரைக்கும் வந்தான். மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அந்த நாய் அவனை விரட்டி கடித்து கடைசியில் அந்த ஊரில் இருந்தவங்களாம் அந்த நாயை கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பையனை வந்து குன்னூருக்கு கூப்பிட்டு போனார். குன்னூரில் தான் அப்போ அந்த ரேபிஸுடைய டெஸ்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ குன்னூரில் அந்த வேக்சின் தயாரிக்கிறாங்க, அந்த டெஸ்டிங் பாயிண்ட் வந்து இப்போ அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வேறு இடத்துக்கு போனோன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது. இந்த கோடை வாசத்தலங்களில் தான் அந்த வேக்ஸ் வந்து தயாரிக்கப்படுகிறது. அவர் வந்து இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப நியூஸ் நமக்கு. அவர் அந்த நாய் கடித்தா எவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணணுமோ என்னென்ன வைத்தியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு போய் டெஸ்ட் பண்ணாலும் அந்த ரேபிஸ் பிளட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரேபிஸ் வந்து குறையவே இல்லை, வருஷக்கணக்காக குறையல. வருஷக்கணக்காக இது எடுத்துக்கிட்டு இருந்தார், வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார். கடைசியில் இப்போ தேவலான்னு சொன்னார். இது ஒரு நிகழ்ச்சி. 2வது பூனை. எல்லாரும் அப்படி திரும்பி பாருங்க, நம்ம மஹல்லா வச்சிருந்த அலாவுதீன் பாய் அந்த ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வந்து ரமலானுக்கு முன்னால் அவருடைய வீட்டில் அவர் ஒரு ஜாதி பூனை ரொம்ப அன்பாக வளர்த்தார், ரொம்ப அன்பாக வளர்த்தார். அது அவரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வளர்த்த அந்த பூனை ஒரு நாள் இன்னொரு பக்கத்துலேருந்து வந்து ஒரு பூனையோட சண்டை போடும். சண்டை போடும்போது இவருடைய பூனையை விளக்கிறதுக்காக போகிறார். அந்த பூனையை விலக்கி விடலாம் அப்படின்னு. இவர் வளர்த்த அன்பாக வளர்த்த அந்த பூனை இவரை பிடிச்சி காலில் கண்ணாமுன்னான்னு கடித்து கிட்டத்தட்ட இப்போ 3 மாதம் ஆகுங்க. ரமலானுக்கு முன்னால் நடந்தது. 5 வேளை தொழு வரவர் அவர் கடித்து உடனடியாக போனார். அதுவும் ரேபிஸ் தான், ரேபிஸ் இருக்கலாம், அதுக்கு அது டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அவர் வந்து உடனடியாக இங்கே எங்கெங்கேயோ எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் அந்த இன்ஜெக்ஷன் 5 இன்ஜெக்ஷன் போட்டார், அப்புறம் என்னென்னோ பண்ணாருங்க. சரியாகவே ஆகலை. ரமலானுக்கு கூட அவருக்கு சரியாக அந்த தெராபியா கூட அவரால் வர முடியல. துழு வந்தாலும் இப்போ கூட பாருங்கள், கடைசியாக என்ன ஆச்சு, இப்போ அவருக்கு இவ்வளோ வைத்தியம் பண்ண பிறகு கடைசியில் ஒரு டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, அது கடித்தது ரொம்ப டீப்பாக போய் உங்கள் எலும்பு நரம்பில் பட்டுடுச்சு அந்த பல், இது பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
இப்போ சமீபத்தில் பெருசாக சர்ஜரி பண்ணி காலில் கட்டு போட்டு நல்லா ஆக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வளர்க்கும் மிருகங்களிடம் மிகவும் உஷாராக இருக்கணும். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேரை நான் பார்க்குறேன், பிள்ளைங்க போகிறாங்க, அந்த நாயை நம்ம கண்காணிக்கணும். அதனுடைய வாயிலேருந்து அந்த எச்சில் அதுவே பயங்கர பாய்ச்சல். நம்ம கடித்தாலும் பாய்ச்சல் தான், அது வேறு விஷயம். நம்ம யாரையும் கடிக்கிறதில்ல. அந்த நாய், அந்த பூனை வளர்ப்பு பிராணிகளிடம் இந்த சீசனில் ரொம்ப உஷாராக இருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். நிறையா பேர் ஒரே ஒரு புள்ளி விவரம் சொல்லிக்கிட்டுறாங்க. வருஷத்தில் 30 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில். 30 லட்சம் பேர். அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் செத்து போகிறாங்க. ஏன்னா ரேபிஸுக்கு இன்னும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. எங்கெங்கேருந்தோ வருது, ஃபாரின்லேருந்துலாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு இடத்துல அந்த மருந்து பண்ணுறாங்க, குன்னூர்லையும் பண்ணுறாங்க. அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரியாது நமக்கு. 30 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் புள்ளி விவரத்தோடு சாவுறாங்க. புள்ளி விவரம் இல்லாத எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இந்த கோடை காலத்தில் நம் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று கூறிக்கொண்டு முடிப்பதற்கு முன் தாராபுரம்